உடனே பிராதாக்களை கூப்பிட்டார். நான் காட்டுல போய் ஜீவனை விட்டுவிட போறேன், சன்னியாசியா போயிட போறேன். தர்மபுத்திர ஆரம்பிச்சு இது மாதிரி வியாசர் சொல்லிவிட்டாரேன்னா அதெல்லாம் கூடாது, நீங்க போகப்படாதுன்னு அர்ஜுனன் தடுத்தாள். அப்ப இவர் ஒரு பிரதிஜை பண்ணினார். இந்த 13 வருஷ காலம் பிரவக்ஷ்யாமி பருஷம் ஞாதிகள் பார்த்து நெய்தாளோ ஞாதிகளோ பார்த்து உட்காருனா உட்கார்றேன், வந்துருனா வந்திருக்கிறேன், வான்னா வரேன், போனா போறேன். நான் ஏதாவது விரோதமா நடந்தா தானே சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர அடிச்சுக்கிறதுக்கு. விஷா கேட்டுக்கிறேன், அடிச்சா பட்டுக்கிறேன், உட்காருனா உட்கார்றேன், வான்னா வரேன், அப்படி பண்ணிவிடுறேன்னு சொன்னார். இப்படி பிரதிஜை பண்ணார் இவர். துரியோசனனும் கூட இருந்தா வா சூதாட்டத்துக்கு இருந்தா. யாரு ஞாத்திகள் சொன்னதை கேட்கிறேன்னு சொன்னியோ இல்லையா, வா சூதாட்டத்துக்கு வாரம் அல்லேன்னு சொல்ல முடியல. இந்த பிரதிஜை இவர் பண்ணது அப்படி வந்து காலம் முடிந்து அப்படி விட்டு கொடுத்து, அதனால இவர் சூதாட்டத்துக்கு வந்தார். இல்லவனா போகாமல் இருந்திருக்கலாம். இப்படி யாராரு ஞாதிகள் என்ன சொல்றாளோ அதை கேட்கிறேன். முக்கிய ஞாதி துரியோசனன். சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணால்